நம்ம தனித்தே போட்டியிடவும் தயாராக நிலையில் இருக்கிறோம். மெஜாரிட்டியோடு நாங்கள் ஜெயிப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். அதே சமயத்தில் இன்று திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகளும் தாவேக்காவோடு சேர்வதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவரை எங்களுக்காக டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய திமுக வேற. நீங்கள் எப்பேற்பட்ட பணபலத்தை செலவு பண்ணுறீங்க, எப்பேற்பட்ட படைபலத்தை அங்கே இறக்குறீங்க, எவ்வளோ பேர் பிரச்சாரம் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் பணம் கொடுக்காம இன்றைக்கு திமுக வந்துடும் ஆட்சியில். ஏன் எத்தனை இடங்களில் இதே திமுக பாஜக உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது, நீதிபதிகளை வைத்துக்கொண்டு பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ அன்றைக்கெல்லாம் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதா இல்லையா? இது நீங்கள் உண்மையிலேயே மாநில உரிமையும் மாநில நிதியையும் பெறுவதற்காக போராடுறீங்க அப்படின்னா 4 வருஷம் போராடி இருக்கணும். 4 வருஷம் நீங்கள் போய் பேசியிருக்கணும். இப்போ மட்டும் ஏன் போறீங்க? மக்கள் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? மக்கள் எல்லாம் ஓட்டு போட்ட மக்களை பார்த்தா மறைமுகமாக ஒரு அடிவரடியாக இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இத்தனை வருஷமாக போகலை. இன்றைக்கு இடி அவருடைய மகனையும் மகன் சார்ந்தவர்களையும் குடும்பத்தையும் சுற்றி வளைக்கும் பொழுது இப்போ தான் நான் மாநில உரிமையை நிலநாட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாரு. நான் மாநிலத்துக்கு நிதியை பெற்றுத்தருவேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய கூட்டத்திலேயே அவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தடவை திமுக கிட்டேருந்து நமக்கு சரியான ஷீட் ஷேரிங்கோ இல்லை நம்மளை சரியாக நடத்தலை, நம்மளை மதிக்கலை அப்படின்னா நம்ம தாவேக்காவோட கூட்டணி போகிறத பற்றி நம்ம சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பேசியதாக செய்திகள்லாம் வெளில வந்துருக்கு. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். யார் கூட கூட்டணி வைக்கணும் இல்லை தனித்து போட்டியிடணுமா எல்லாமே நாங்கள் தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட நிலைப்பாட்டில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. நீங்கள் எப்படி உருட்டினாலும் சரி நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ திரு சீமான் அவர்கள் மிக தெளிவாக தனித்து தான் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டார். ராஜஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கீழடி அகழ்வாராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தொல்துறை அமைச்சர் விஷயம் அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா அதை திருப்பி நீங்கள் இது பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமர்நாத் அவர்கள் இல்லை அது ஆல்ரெடி ஃபைன் டிராஃப்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. இதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சம்பவம் 2.5 வருஷம் கழிச்சு இது மாதிரி தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மொழியை எப்படி சிதைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் கலாச்சாரங்களை, தமிழுடைய வரலாற்றை, தமிழுடைய பெருமைகளை எல்லாம் எப்படி கொலாப்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசு தொடர்ந்து ஒரு கவனத்தை செலுத்திக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மொழி விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை எப்படி டைல்யூட் பண்ணுறதுக்கு மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி மும்மொழி கொள்கையை திணித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த ரீஜனல் லாங்குவேஜை எப்படி அவர்கள் டைல்யூட் பண்ணாங்களோ, தாய்மொழியை எப்படி டைல்யூட் பண்ணாங்களோ அதையே தமிழ்நாட்டில் செய்வதற்கான முனைப்புகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியெல்லாம் இதை தான். நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது மிக பழமையான வரலாறு, நம்முடைய தாய்மொழி மிக பழமையான தாய்மொழி, நம்முடைய நாகரிகம் என்பது மிக பழமையான நாகரிகம், நம்ம எல்லாருக்குமே வழிகாட்டியாக இருந்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்குமே இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்திருக்கக்கூடியவர்கள். அன்றைக்கே மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த மேதாவிகளாக நம்முடைய மூதாதையர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்முடைய ஆராய்ச்சிகள்லாம் வெளியில் வரும்பொழுது தொடர்ந்து இந்த தமிழர்கள், தமிழர் பண்பாடு, தமிழர் வரலாறு இதை சிதைக்கக்கூடிய வேலையாக தான் இதை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்ம அதனால தான் தலைவர் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மண்ணிற்காக, தமிழ் மொழிக்காக, இந்த தமிழ் கலாச்சாரத்திற்காக போராடி உயிர் நீத்த அத்தனை தலைவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா இந்த மண்ணிற்கான உரிமைகளை, இந்த மண்ணிற்கான வரலாறை, கலாச்சாரத்தை, மொழியை இது எதையுமே சிதைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த மாநிலம் சார்ந்து தான் நாங்கள் நிற்போம் என்பதில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய நீட்சியாக தான் இந்த செயல்பாடுகளை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயும் சீமானும் சேர்ந்தால் அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்ற விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக கூட அவர் தாவேக்கா 3வது இடத்துல இருக்குது, நீங்கள் 3வது இடத்துல தேர்தலில் அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கும், திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையுமே தாவேக்காவை நோக்கி நகர்கிறது, ஸோ தாவேக்கா 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு சூட்சமமான உண்மையை மறைச்சிட்டார். அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எந்த பக்கம் போகுதுன்றது அவர் சொல்லவே இல்லை. அப்போது நீங்கள் திட்டமிட்டு ஒன்று பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்காகவோ இல்லை அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதற்காகவோ பல்வேறு வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். யார் கூட கூட்டணி வைக்கணும் இல்லை தனித்து போட்டியிடணுமா எல்லாமே நாங்கள் தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட நிலைப்பாட்டில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. நீங்கள் எப்படி உருட்டினாலும் சரி நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ திரு சீமான் அவர்கள் மிக தெளிவாக தனித்து தான் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டார். சமீபத்தில் நினைவேந்தல் அன்றைக்கு பேசும்போது அவர் சொல்லிட்டார்.
அதற்கு பிறகாக நீங்கள் திரும்ப 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 நாம் தமிழரும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் இப்படி ஆகும், நாம் தமிழர் இந்த கட்சி கூட சேர்ந்தா இப்படி ஆகும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது? அவர் தான் தனிச்சு போட்டிடுறேன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் அவரே தான் ஒரு சில இடங்கள்ல தம்பி வந்தா பார்க்கலாம் அதெல்லாம் வந்து இதற்கு முன்பாக அதெல்லாம் வந்து தாவேகா ஆரம்பித்த காலத்தில் பேசினாரு. எந்த இடத்துலையுமே அப்பயுமே நம்ம வந்து கூட்டணிக்கு போகிறோம்னு நம்ம யார்ட்டையும் சொல்லலை. அவரோட விருப்பத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். அப்புறம் அந்த விருப்பத்திலிருந்து அவர் மாறுபட்டுட்டாரு. இன்றைக்கு கடைசியாக அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து தனித்து போட்டியிட போகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அதற்கான வேலைகளை பார்க்க போகிறோன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இன்னும் தேர்தலுக்கு 10 மாத காலங்கள் தான் இருக்குது. எனக்கு அதில் எந்த மாற்றங்கள் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு அவரோட நிலைப்பாடு எடுத்ததுக்கு பிறகு அவர் இன்னார் கூட சேர்ந்தா என்ன ஆகும், அவர் வந்து இவர் கூட சேர்ந்தா என்ன ஆகும்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா? கூட்டணி இல்லைன்னு அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்களுக்கு தேவை என்ன இருக்குது? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதை ஜெயிக்க வைப்பதற்காக உங்களுக்கு இது போன்ற நரேட்டிவ்ஸ் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக தான் இருக்கும். நாங்கள் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் பணி செய்து கொண்டு இருக்கோம். எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. 234 தொகுதியிலும் வந்து நம்ம போட்டியிடுவதற்கான நம்முடைய களத்தை தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தனித்தே போட்டியிடவும் தயாராக நிலையில் இருக்கிறோம். மெஜாரிட்டியோடு நாங்கள் ஜெயிப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். அதே சமயத்தில் இன்று திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகளும் தாவேகாவோடு சேருவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. எந்தெந்த கட்சிகள்? திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செய்திகள்லாம் வெளில வந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கூட்டத்திலேயே வந்து அவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து திமுக கிட்டேருந்து நமக்கு சரியான வந்து ஷீட் ஷேரிங்கோ இல்லை நம்மளை வந்து சரியாக நடத்தலை, நம்மளை மதிக்கலை அப்படின்னா நம்ம வந்து தாவேகாவோட கூட்டணி போகிறத பற்றி நம்ம சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பேசியதாக செய்திகள்லாம் வெளில வந்துருக்குது. செய்திகள்லேயே வந்திருக்குது. அதே போல் வந்து தேசிய தலைவர்கள், காங்கிரஸோட தேசிய தலைவர்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு கூட்டணியாக பார்க்க முடியல, பல்வேறு இடங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, கூட்டணிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி மேலே இருக்க அதிருப்தியும் அதிகமாக இருக்குது. சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பட் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி அப்படின்ற, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து திமுக பாஜகவின் அடிவரடியாக மாறிக்கொண்டிருக்கிறதுல முக்கால்வாசி மாறிடுச்சு. மறைமுகமாக ஒரு அடிவரடியாக இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இத்தனை வருஷமாக போகலை. இன்றைக்கு இடி வந்து அவருடைய மகனையும் மகன் சார்ந்தவர்களையும் குடும்பத்தையும் சுற்றி வளைக்கும் பொழுது இப்போ தான் நான் மாநில உரிமையை நிலைநாட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாரு. நான் மாநிலத்துக்கு வந்து நிதியை பெற்றுத்தருவேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாரு. ஏன் கடந்த ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் புறக்கணிச்சிங்க? பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த பட்ஜெட் வந்து ஒன்றிய அரசுடைய வட மாநிலங்களுக்கான பட்ஜெட் மாதிரி தான் தெரியுது. தென் மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறதெல்லாம் பேசிட்டு தானே நீங்கள் புறக்கணிச்சிங்க. அப்போ கடைசியில் இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் எப்படிங்க போய் உரிமையை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க? அது இந்த காதில் பூசுத்துற வேலையை இன்னும் எத்தனை நாளையாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மக்கள்கிட்ட? உங்கள் குடும்பம் ஈடிபிடியில் இருக்குன்றதுக்காக நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் முதலாளிகிட்ட பேசி இந்த ஈடிபிடியெல்லாம் தளர்த்துவதற்காக இதுவுமே பார்த்தீங்கன்னா வரலாறு திரும்புகிறது தான் நம்ம சொல்லணும். 2G வழக்கில் கனிமொழி அவர்கள் கைதாகி இருக்கும்பொழுது, ஆசா அவர்கள் கைதாக இருக்கும்போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர், அன்றைக்கு திமுக தலைவராக இருந்தவர் டெல்லியிலேயே முகாமிட்டு டெல்லியிலேயே போயிட்டு அவங்களை எப்படியாவது தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இருந்தார். இன்றைக்கு அதே வேலையை செய்வதற்காக நிதி ஆயோக் என்ற பேரில் டெல்லி கிளம்பி போயிருக்கிறார். இதுதான் உண்மை. நீங்கள் உண்மையிலேயே மாநில உரிமையும் மாநில வந்து நிதியையும் பெறுவதற்காக போராடுறீங்க அப்படின்னா 4 வருஷம் போராடி இருக்கணும். 4 வருஷம் நீங்கள் போய் பேசியிருக்கணும். இப்போ மட்டும் ஏன் போகிறீங்க? மக்கள் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? மக்கள் எல்லாம் ஓட்டு போட்ட மக்களை பார்த்தா 4 வருஷம் கொடுக்காத மடிக்கணினியே கடைசி வருஷத்துக்கு கொடுக்குறீங்களா? 20 லட்சம் மாணவர்களுக்கு டெண்டர் விட்டுட்டோம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வெளியில் விட்டுட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்? 4 வருஷமாக என்னங்க பண்ணீங்க? அப்போ திட்டமிட்டு நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது இது போல் வேலையில் பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலையை பண்ணுறீங்க. அதுவுமே நீங்கள் பாருங்கள், 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு இடி வந்து ரைட் நடத்துகிறாங்க, அதிகாரிகள் மேலே ரைட் நடத்துகிறாங்க. அதே போல் வந்து இந்த திமுகவுடைய வாரிசாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரைடு போயிட்டு இருக்குது. அவங்க வந்து ஊரை விட்டே ஓடிடுறாங்க. இதில் வேற வந்து படத்தோட டைட்டில் கார்டில் வேற வந்து பார்த்தீங்கன்னா அவர் தயாரிக்கக்கூடிய படத்தில் 5ஆமை திராவிடர் உடமையடான்னு சொல்லிட்டு ஓடிட்டார், ஊரை விட்டு எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்துக்கிறாங்க. உங்களுடைய மகனை பற்றி கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருது. அப்போல்லாம் வாயை திறக்கல, ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது, திட்டமிட்டு இது போன்ற செய்திகள் பரவுது, நாங்கள் வந்து கரைபடியாத கரண்ட் பேச வேண்டியதானே? இல்லை, உதயநிதி அவர்கள் சொன்னோம்னா இடியா என் வீட்டு அட்ரஸ் சட்டமான்ற விஷயங்கள்லாம் அந்த உதயநிதி வந்து அப்போங்க. இப்போ ரீசெண்ட் இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் பேசவே கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவர் டெல்லிக்கு போய் ஏற்கனவே அங்கே எல்லாம் சால்வ் ஆகி வெள்ளைக்கொடி காமிச்சு கோர்ட்டிலுமே வந்து இடியை வந்து கண்டித்து அந்த விசாரணை தடை செய்து அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஐயா கிளம்பி போனதுக்கப்புறம் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் இங்கே பேட்டி வருது.
நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லி. ஏன் 4 நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரைடு பொம்மை என்ன பண்ணிட்டு தைரியமாக பேச வேண்டியதானே? அன்றைக்கே உங்களுடைய தந்தை தான் பேசினார்ல, தொட்டுப்பார் தூக்கி பாருன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்களும் பேச வேண்டியதானே முதல்லையே? அது எப்படி டெல்லிக்கு வந்து வெள்ளக்கொடி காட்ட போனதுக்கு பிறகு கோர்ட் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் போவீங்களா? கோர்ட்டு சிக்னல் கொடுத்துன்னு சொல்கிறத நீதித்துறை அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ எத்தனை இடங்களில் திமுக நீதித்துறை அவமதித்து பேசியிருக்குன்னு நம்ம பேசுவோமா? எத்தனை கேஸ் விஷயங்களில், ஏன் சமீபத்தில் கூட இந்த ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குல்ல? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? உயர்நீதிமன்றத்தை விமர்சிச்சிங்களா இல்லையா? உங்களுடைய நிர்வாகிகளும் உங்களுடைய இணையதள தோழர்களும் உட்காந்துட்டு இணையதளத்தை விமர்சிட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்க போட்டோ போட்டு நீதிபதி போட்டோ போட்டு ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுது. ஆமாங்க, இது மட்டும் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன சாதனை படைக்கக்கூடிய விஷயமா? இடி விஷயம் மட்டும் நீங்க 1000 கோடி ஊழல் பண்ணது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இதே ஊழல் இல்லைன்றதை தாண்டி இதே தனிநபர், இப்போ இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டது தனிநபர் தான். ஒரு நிறுவனத்தை நீங்க எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இடி உங்களோட லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி விஷயங்களை தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதுல வந்து இந்த வழக்குல வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது எந்த ஒரு அக்யூசேஷனோ இல்லைன்ட்டோ, இல்ல அந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் ஊழலே நடக்கலன்றோ சொல்லுது. டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டே நீ எப்படி அக்யூஸ் பண்றோன்றதான் அந்த இடத்துல ஏன் அக்யூஸ் பண்றாங்கன்றதுக்கு வெளியில இருந்து ஆதாரங்கள் தேவையில்லை. திரு பிடிஆர் அவர்களே பல ஆதாரங்கள் கொடுத்துருக்கிறார். திரு பிடிஆர் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பேசும்பொழுது இந்த டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட 50% பணம் வந்து லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். வருமானத்துல லீக்கேஜ் என்றால் என்ன? அவர் எந்த லீக்கேஜை பத்தி பேசுறாரு? அதுக்கு பதில் இருக்குதா? அன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டவர் தான் நிதி அமைச்சர் பதவியிலிருந்து. அன்றைக்கு ஏன் நீங்க அப்போ உண்மையிலேயே டாஸ்மாக்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் அவர் பேசுறாரு. ஏன் அவரோட ஆடியோ வெளியில வரலையா? எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பணம் சம்பாதிச்சிருக்காங்க, ஆடியோ வெளியில வரலையா? இன்றைக்கும் வந்து அதிகாரமும் இல்லை, என்கிட்ட பணமும் கிடையாது என்னோட துறையிலன்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படலையா? அப்போ தொடர்ந்து ஒரு மனிதர் உங்க மேல இருக்க அதிருப்தியை சொல்லிட்டு தானே வராரு. அப்போ ஏற்கனவே அந்த முகாந்திரம் இருந்திருக்கு தானே உங்க மேல. பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வச்சு நீங்க சாராய பாட்டில வித்தீங்களா இல்லையா? இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா? எத்தனை மீடியாக்கள் நேரடியாக போயிட்டு களத்துல டாஸ்மாக்ல வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க ஊழல் நடக்கலன்னு சொல்ல முடியும்? எப்படி முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப டாஸ்மாக்ல வந்து டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு மேல 10 ரூபா விற்கிறாங்க, ஊழல் நடக்குது, அதோட டெண்டர்கள்ல ஊழல் நடக்குது அப்படின்னா அப்ப டாஸ்மாக் உடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை விசாரணை பண்ணாம வேற யாரை விசாரணை பண்ணுவாங்க? இல்ல, நிறுவனத்தை குறை சொல்ல முடியாது, அங்க இருக்க அதிகாரிகளை வேணா நம்ம அக்யூஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன், அவங்க அதிகாரிகள் தான் விமர்சிச்சு அதிகாரிகளை தான் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகள் யார் கூட எல்லாம் வந்து தொடர்புல இருக்குதோ, லிங்க்ல இருக்குதோ, அந்த லிங்க் படி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்குள்ளே தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எத்தனை இடங்கள்ல இதே திமுக வந்து பாஜக வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது, நீதிபதிகளை வைத்துக்கொண்டு வந்து பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டிருக்காங்களா இல்லையா? அப்ப அன்றைக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதா இல்லையா இது? அப்ப இவர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு தான் நீதிமன்றம் சரி, இவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு தான் நீதிமன்றம் சரி கிடையாதா? இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதா இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் சொல்றோம். இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த திமுகவுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வெளியில வந்து நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்காக தான் வந்து உதயநிதியை வந்து இடி வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசுறாங்கல்ல. சரி, அதை எப்படி எடுத்துக்கிறது அந்த குற்றச்சாட்டு? எங்களுக்காக ஏன் உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணணும்? எங்களுக்காக வந்து உதயநிதி முதல்ல யாரு? அவர் கட்சியின் தலைவரா? ஒரு கட்சியை நிறுவனரா? ஒரு கட்சியை வளர்த்தெடுத்தாரா? மக்கள் பணி செஞ்சாரா? எப்படி துணை முதலமைச்சர் ஆனாரு? ஏன் ஒரு அப்பா எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒரு அப்பா முதலமைச்சர், தாத்தா முதலமைச்சர், காலகாலமாக தலைமுறையாக ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து வரீங்க, பணபலம் படைத்த கட்சியிலேருந்து வரீங்க, மக்கள்கிட்ட ஊழல் செஞ்சு பணத்தை சுரண்டுறீங்க, அதே பணத்தை திரும்ப மக்கள்கிட்ட கொடுத்து வாக்குகளா மாத்துறீங்க, திரும்ப ஊழல் செய்றீங்க. இந்த ரொட்டேஷனல் பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனியோடைய வாரிசு நீங்க, உங்களை தோக்க விட்டுருவாங்களா? அப்ப நீங்க ஈஸியா எங்க ஜெயிப்பீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய அதிகார பலத்தையும் பண பலத்தையும் வந்து செலவு செய்து நீங்க வந்து ஜெயிக்க முடியுமோ அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வச்சு உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அவங்க கட்சியில வேற யாரும் துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அறிவார்ந்த ஆட்கள் இல்லையா? வேற யாரும் மூத்த அரசியல்வாதிகள் இல்லையா? மூத்த தலைவர்கள் இல்லையா? அக்கா கனிமொழி இல்லையா? உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அறிவும் தெளிவும் அதெல்லாம் வந்து அக்கா கனிமொழிக்கு இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? இல்ல அக்கா கனிமொழிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு உதயநிதிக்கு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப ஏன் நீங்க துணை முதலமைச்சராக கொண்டு வரீங்க? மக்கள் இவட துணை முதலமைச்சராக கொண்டு வந்தாதான் நாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? எழுச்சியோட கேட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய வாரிசு என்பதற்காகவே துணை முதலமைச்சராக நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. ஏன்னா அடுத்து அந்த முதலமைச்சர் பதவிக்கு உங்க வாரிசு தான் வரணும், வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இவர் என்ன பண்ணுவாரு? நாளைக்கு இவர் முதலமைச்சர் ஆனார்னா இவரோட பிள்ளைய துணை முதலமைச்சர் ஆக்குவார். இப்படியே காலமாக துணை முதலமைச்சர் வந்து இப்படி ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா வந்து மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க நீங்க தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி,
உங்களுடைய தலைவர்கள் வேலை செய்த தொகுதி, தொடர்ந்து நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில தான் கொண்டு போய் நிக்க வச்சீங்க. தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்ல தோத்த வரலாறு திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும். ஐயா கலைஞர் காலத்து திமுக வேற, திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய திமுக வேற. நீங்க எப்பேற்பட்ட பணபலத்தை செலவு பண்றீங்க, எப்பேற்பட்ட படைபலத்தை அங்க இறக்குறீங்க, எவ்வளவு பேர் பிரச்சாரம் பண்றீங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்க வந்து பணம் கொடுக்காம இன்றைக்கு திமுக வந்து வந்துரும் ஆட்சியில ஜெயிச்சிருவாரா திரு உதயநிதி அவர்கள்? ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க முடியாது. அப்போ பணம் கொடுக்கறது தவறு தானே. எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுக்காக நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்ப இதை வெற்றியாவே நம்ம பார்க்க முடியாதுல்ல. அக்செப்ட் பண்ணிக்கணும்னா திமுக மட்டும் பணம் கொடுத்தோம். இன்னைக்கு கட்சிகள் எல்லாமே வந்து களத்துல வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பாமகவா இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், நம்மளாம் களத்துல நின்று செயல்பட்டு இருக்கோம். நீங்க எலக்ட்ரல் பாண்டு மூலியமா பல நூறு கோடிகளை வந்து நீங்க வாங்கிட்டு கட்சிக்கு செலவு பண்ணிட்டு நீங்க தேர்தலுக்கு வந்து நிக்கிறீங்க. அப்போ பணமே இல்லாம ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கும் ஒரு கேண்டிடேட் ஒரு தலைவர் சந்திக்கிறதுக்கும் இவ்வளவு பணபலத்தோடு அதிகார பலத்தோடு கட்சி பலத்தோடு ஒருத்தர் தேர்தல் சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இது எந்த வகையில நேர்மையான நீங்க விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டமே தவறா இருக்குன்ற விஷயம் தான். அதுதான், அதனாலதான் நம்ம அதை வந்து உச்சநீதிமன்றமும் அதை இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதுதான் சொல்றோம். நீங்க 5000 இப்ப ஒன்றிய பாஜக வந்து 5000 கோடிகள் கிட்டத்தட்ட வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வாங்கிட்டு 11,000 கோடி, சரி 11,000 கோடி வந்து வாங்கிட்டு இருக்கும்போது, அப்போ அத்தனை கோடிகளை வந்து வைத்து நீங்க தேர்தல் சந்திக்கிறதுக்கும் ஒரு கட்சி எந்த பணமுமே இல்லாம கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தேர்தல் சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? அப்ப நீங்க எதை வந்து உண்மையான வெற்றின்னு நீங்க பாப்பீங்க, எது நீங்க மக்கள் பண்ணி நீங்க பாப்பீங்க? அப்ப பணமும் அதிகார பலமும் போன்ற கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து 50 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு தேர்தல் செலவினங்களுக்கு அப்படின்றது வந்து டாக்குமெண்ட் ஆயிருக்குல்ல. இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து இவ்வளவு பெரிய அதிகார பலத்தை நீங்க பயன்படுத்தும் போது அது எப்படி நீங்க வெற்றியா கொண்டாட முடியும்னு நான் கேட்கிறோம். அதை வெற்றியாவே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற நான். அதை வந்து அவருடைய வெற்றியாகவோ, அவருடைய உழைப்பால் கிடைச்ச வெற்றியாகவோ, இல்ல அவருடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றியாகவோ, இல்ல அவர் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து கிடைத்த வெற்றியாகவோ நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து அவருடைய பண பலத்துக்கும் அதிகார பலத்திற்கும் அவர்களுடைய கட்சியினுடைய இத்தனை ஆண்டு கால வலிமைக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கணுமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில உதயநிதியை வந்து மக்கள் வந்து தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்படின்லாம் இங்க கிடையாது. அப்படி அவங்க கட்சிக்காரங்களே பாதி பேர் வந்து உதயநிதி மேல நல்லாவே போறாங்கன்றதுதான் பார்க்கணும். நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போற மொத்த பேரும் வந்து போய் கும்பிடு கூட குனிஞ்சு கும்பிடு போட்டு போறாங்க. நீங்க கட்சியில இருக்கவங்க நான் சொல்றேன். ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால அவரை வந்து அமைச்சர்கள் தான் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி சீக்கிரமா துணை முதல்வர் ஆகணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வலுத்திருக்கே தவிர என்ன பழுத்திருக்கல சொல்லி உடனே பழுத்துருச்சு பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் பழுத்திருக்குன்னு நம்ம. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நீங்க அவர் துணை முதலமைச்சரா வச்சிருக்கீங்க, புரியுதுங்களா? அப்ப அவரை வந்து எங்களுக்காக டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது. எங்களுக்கு போட்டி வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான், முதலமைச்சர் அவர்கள் தான் நாங்க வந்து பாக்குறோம். அவர் தான் எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்காரு எங்களுக்கு எதிராக. அது எங்களுக்கு எதிர்கட்சியா உடனே வந்து எதிர்கட்சியான்னு கேட்டாரு. எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. டிவிகே வர்சஸ் டிஎம்கே. அப்ப அந்த டிஎம்கேயோட தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஒன்றிய பாஜக வந்து எங்களுடைய எதிரியாக நாங்கள் பார்க்குறோம், கொள்கை எதிரியாக பார்க்குறோம். மாநில திமுகவை வந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிரியாக பார்க்குறோம். அப்போ இந்த ஊழல்வாத அரசை வந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர்த்து இவரை நாங்கள் வந்து பெருசாகலாம் பார்க்கல. அது தெரிந்ததுனால தான் எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் எப்படி ப்ரமோட் செய்யப்பட்டாரு, எங்கள் தலைவர் வந்து அரசியல் பணிகள் துவங்கிய பிறகு அவர் ஏன் ப்ரமோட் செய்யப்படுகிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் அவர் வெளியிலே வர்றதில்லை. ஏன் இப்போல்லாம் ஏன் முன்ன மாதிரிலாம் பேட்டி கொடுக்கறது இல்லை? இப்போல்லாம் செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு. ஏன் கட்சியை ஜெயிச்ச 6 மாசத்துக்குள்ள வந்து எத்தனையோ வந்து நான் இந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஆய்வு செய்தேன், இங்கே ஆய்வு செய்தேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எம்எல்ஏவே கிடைக்காதுன்னு புகழ ஆரம்பிச்சுட்டவங்க இன்னைக்கு இந்த கடந்த 2 வருஷமா எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கே போயிட்டாரு? இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டே தான் இருக்காரு. கல்யாண ஃபங்க்ஷன், காது குத்து ஃபங்க்ஷன். இல்லை, நேற்று சரியா புதுக்கோட்டையா பட்டுக்கோட்டை தெரியல, அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்யறது, புரியுதுங்களா? இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? முதல்ல இருந்த அந்த வீதி அமைப்பு இருக்குதா, அந்த ப்ரமோஷன்ஸ் இங்க இருக்குதா? இவர் தான் அடுத்த முதலமைச்சர் ப்ரமோஷன்லாம் நீங்க குறைஞ்சிருக்குன்னு நீங்க கண்கூடா நீங்க பார்க்கலையா? ஏன் அப்படின்னா இன்றைக்கே நீங்க இவரை முன்னிறுத்தினீங்கன்னா திமுக என்ற ஒரு கட்சி அரசியல்ல இல்லாமல் போயிடும். திரு மு க ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி வரும்போதே நீங்க ஆட்சியில் இருக்க போது கிடையாது 2026. ஒருவேளை நீங்க இவரை முன்னிறுத்தி வந்தீங்கன்னா அரசியலே இல்லாமல் போயிடுவீங்க. அது தெரிஞ்சதுனால தான் அவர் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவரை வந்து எங்களுக்காக டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. உண்மையிலேயே அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. டாஸ்மாகில் வந்து மிகப்பெரிய அளவில் பண லாபம் அடைந்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பதற்காக தான் இது நடக்கிறதே தவிர்த்து எங்களுக்காக இது நடக்கிறதா நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணா நேற்றுக்கு